சேலம் மாவட்டத்தில் ஒரு முக்கியமான டவுன் தான் சங்ககிரி. இங்கே இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனுக்கு 2 பேரை அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு வந்தாங்க. அவங்க வீட்டில் இருந்து ஒரு ஏர் கன்னையும் சீஸ் பண்ணியிருந்தாங்க போலீஸ். இவங்க பண்ண தப்பு என்னன்னு விசாரித்தா ஒரே வார்த்தையில் பதில் கிடைச்சது. அந்த ஒற்றை வார்த்தை என்னன்னா அலட்சியம். அலட்சியமாக இருந்ததால் கைது செய்யப்பட்டிருக்காங்களா, அப்படி என்ன நடந்ததுன்னு விசாரித்தேன். ஈரோடு மாவட்டம் பவானி பக்கத்தில் இருக்கிற கட்டைய கவுண்டனூரை சேர்ந்த கார் டிரைவர் முருகேசனோட மனைவி தமிழரசி. இந்த தம்பதிக்கு ஒரு பொண்ணும் பையனும் இருக்காங்க. தமிழரசி தன்னோட கணவரோட ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டால் சங்ககிரியில் இருக்கிற தாத்தா வீட்டுக்கு வந்திருக்காங்க. அந்த ஊரில் கால்நடைகள் வளர்ப்பு முக்கியமான தொழில். நிறைய பேர் கோழிகளும் வளர்க்குறாங்க. கோழி குஞ்சுகளை தூக்கிட்டு போக வர பருந்துகளை விரட்டுறதுக்காக ஏர்கன் வச்சுருப்பாங்களாம். அப்படித்தான் தமிழரசியோட அண்ணன் சரத்குமாரும் பெரியப்பா மகன் சதீஷ்குமாரும் ஏர்கன் வச்சுருந்துருக்காங்க. அதில் குண்டுகளை போட்டு பகவதி அம்மன் கோவில் முன்னாடி மரத்தடி திண்ணையில் வச்சுருந்துருக்காங்க. அந்த துப்பாக்கியை அங்கே இருந்த சரத்குமாரோட 4 வயசு மகன் எடுத்து விளையாடி இருக்காரு. அதை யாருமே கவனிக்காத நிலையில் திடீர்னு துப்பாக்கியோட ட்ரிகரை அழுத்திருக்காரு. அப்போதான் அந்த விபரீதம் நடந்திருக்கு. ஏர்கன்லேருந்து சீறி பாஞ்ச தோட்டா அங்கே நடந்து போய்கிட்டு இருந்த தமிழரசியோட வயிற்றில் பாஞ்சிருக்கு. இதில் மயங்கி விழுந்திருக்காங்க தமிழரசி. அங்கிருந்தவங்க உடனடியாக அவங்கள தூக்கிட்டு போய் ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்க. ஆனால் ட்ரீட்மெண்ட் ஃபெயில் ஆகி தமிழரசி இறந்து போனாங்க. இதை பற்றி தமிழரசியோட கணவர் கொடுத்த கம்ப்ளைண்ட்டை ஃபைல் பண்ண சங்ககிரி போலீஸ் என்கொயரி பண்ணாங்க. லோட் பண்ண ஏர்கன்னை அலட்சியமாக கையாண்டதா சரத்குமாரையும் சதீஷ்குமாரையும் அரெஸ்ட் பண்ணாங்க.